ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் 48 தின ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ சித்ரகுப்த மகரிஷிகள் வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ சித்ரகுப்த மகரிஷிகளே போற்றி போற்றி. காலம் என்பது ஒரு பணியின் உருவாக்கம் மற்றும் நிறைவினை கருத்தினில் கொண்டே உருவாகின்றது. எந்த ஒரு பணி எனப்படும் இயக்கம் இப்பிரபஞ்சத்தில் தோன்றினாலும் அவை ஒரு தருணத்தில் நிறைவடைந்துவிடும். எனில் துவக்கம் மற்றும் நிறைவிற்கு இடைப்பட்ட நிலை ஒன்றே காலம் என்றும் அழைக்கப்படுகின்றது. எந்த இயக்கமும் அற்ற பகுதியே காலம் கடந்த பகுதியாகும். ஸ்ரீ மகா காலேஸ்வரர் எந்த ஒரு இயக்கமும் அற்ற இயங்கா தன்மை கொண்ட உயர் ஆற்றலாவார். மகா காலேஸ்வரரே காலத்தினை உருவாக்குபவரும் ஆவார். இயங்காதவரே இயக்கத்தினையும் உருவாக்கிட இயலும். ஸ்ரீ சித்ரகுப்தராகிய யாம் ஒவ்வொரு இயக்கத்தினையும் பதிவிடும் காரணத்தினால் காலப்பதிவேட்டின் காவலனாகின்றோம். இத்தருணத்தில் மாபெரும் இயக்கம் என்பது நிகழ்கின்றது. ஓர் உன்னதம் என்பது யாதெனில் ஒவ்வொரு இயக்கத்தினையும் துவக்கிட ஸ்ரீ ஆதி மகா கணபதி உருக்கொண்டு செயல்புரிவார். ஒவ்வொரு இயக்கத்தினையும் நிறைவுறுத்திட சித்ரகுப்தராகிய யாம் பணிக்கப்பட்டுள்ளோம். நிறைவுறும் இயக்கத்திற்கும் உருவாகும் புதியதோர் இயக்கத்திற்கும் இடைப்பட்ட தருணத்தில் நிகழ்கின்ற உன்னத ஆற்றல் கலப்புகளை தரம் பிரித்து உயரிய நிலையில் சேமித்திட ஸ்ரீ நந்தி தேவர் பிரசன்னமாவார். ஓர் நதியானது மற்றுமோர் நதியோடு சங்கமித்தால் ஆங்கே உருவாகும் ஜீவகாந்த ஆற்றல்கள் அதி உன்னதமானவை. பெரும்பான்மையாக பூமி கிரகத்தினில் மாத்திரமே இத்தகைய அதி உத்தம ஆற்றல் கலப்புகள் நிகழ்ந்திடும். ஏனெனில் பெரும் இயக்கம் என்பதே பூமியில் நிகழ்வதாகும். இயங்கா தன்மை கொண்ட மகா ஆற்றல்களே இத்தருணத்தில் இயங்கிட துவங்குவதினால் ஆற்றல் கலப்புகள் அபரிமிதமாய் வெளிப்படும். சித்ரகுப்தராகிய யாம் பிரம்ம ரிஷியாக செயல்புரிந்து உருவாகும் ஆற்றல் கலப்புகளின் ஜீவ ஆற்றலை ஏற்று சேமித்தே செயல்புரிந்திடுவோம். எண்ணற்ற இயக்கங்கள் இப்பூமியில் ஒரு சேர நிறைவுறுகின்றன. எண்ணற்ற புதிய இயக்கங்களும் இத்தருணத்தில் மலர்கின்றன. நிறைவடையும் ஒவ்வொரு இயக்கமும் தங்களது எஞ்சிய ஆற்றல்களை புதிய இயக்கத்திற்கு அருளிடும். புதிய இயக்கமோ தனக்கு ஈசனால் அருளப்பட்டுள்ள ஆற்றல்களை அருளிடும். எனில் ஆங்கே உருவாகும் ஆற்றல்களை அக்னி வளர்த்து அதன் மூலம் ஈர்த்தே சேமித்திடுவோம். ஸ்ரீசக்கர தியானங்களை தீர்க்கமாய் தொடர் செயலாய் பக்தியோடு ஏற்பவர்கள் யாவருமே மிகவும் பாக்கியசாலிகளாவர். ஏனெனில் நிறைவுறும் கலியுகம் எனும் கால அங்கத்தினிலும் வசிக்கின்றனர். மேலும்
உதித்துள்ள புதிய சத்தியயுகத்தினிலும் வசிக்கின்றனர். அதன் பொருட்டே உருவாகும் ஆற்றல் கலப்புகளின் ஜீவ நாதத்தினை ஏற்க இயல்கின்றது. அன்பு நிறைந்த மானுட ஆன்மாக்களே, நிகழ்கின்ற நிகழ்வுகளை பலரும் சாட்சியாய் நிலைத்து கண்ணுறுவதனையும் உணருங்கள். ஸ்ரீசக்கர தியானத்தினில் உருவாகும் ஆற்றல்களே மாபெரும் ஆற்றல்களுக்கு வழிவகுக்கின்றது. சக்தி ஒடுங்கினால் மாத்திரமே சிவமானது விரிந்து இயங்கிடும். ஸ்ரீசக்கரமானது ஓர் பகுதியில் பொருத்தப்பட்டால் அதனின்று சக்திகள் பெருகத் துவங்கும். இத்தருணத்தில் ஆதி விளக்கானது மேருவின் ஆற்றல்களை உள்ளடக்கி பூரண இயக்கத்தினையும் ஏற்றுள்ளது. எனில் ஆதி விளக்கு காயத்ரி மந்திரமானது உரைக்கப்பட்டு தியான நிலைகள் ஏற்கப்படும் தருணம் விரிந்த சக்திகள் யாவும் ஆதி விளக்கின் மேருவினில் ஒடுங்கிடுவர். 108 தினங்களாக ஆத்ம காயத்ரி சாதனாவினை ஏற்கும் அன்பு சீடர்கள் உயரிய ஆற்றல் கலப்பிற்கு உதவுகின்ற உன்னத ஆன்மாக்களாய் மலர்வதினால் உங்களது சிரசினில் வெற்றிடமானது பெருகி உள்ளது. சித்திரகுப்தராகிய யாம் உன்னத ஆற்றல்களை ஏற்று உங்களது வெற்றிடத்தினிலே சேமித்தே செயல்புரிவோம் என்றுணர்க. உங்களது சிரசினிலும் பல மாற்றங்கள் நிகழ்ந்திடும். பற்பல பதிவுகளின் இயக்கம் நிறைவடையும். புதிய இயக்கங்களும் மலர்ந்திடும். சில தினங்களேனும் ஸ்ரீசக்கரத்தினை ஏற்று பிரதிஷ்டை புரிந்து தியானிக்கும் அன்பு சீடர்களுக்கும் சிரசினில் உயிர்கூடு எனும் மாபெரும் இயங்கு சக்தியானது உருகி கரைய முற்படும். புதிய உயிர்கூடும் இயங்கிட முற்படும். ஸ்ரீ அகத்திய மகரிஷிகள் காமாட்சி தேவியுடன் இணைந்து நிகழ்த்தும் யாகமே 108 தினங்களாய் பலரது சிரசினிலே நடைபெறுகின்றது. உங்களுடைய சிரசினில் நிகழ்கின்ற மாபெரும் யாகத்தினை உணர வேண்டும். அனுதினமும் அக்னியில் ஆகுருதிகள் அருளப்பட்டு தேவிகளின் ஒடுக்கம் நிகழ்கின்றது. காமாட்சி தேவியானவர் இறுதியில் ஒடுங்குவார். சண்டிமா தேவியே காமாட்சி தேவிக்கு முன்னர் ஒடுங்கும் மாபெரும் ஆற்றலாவார். சண்டிமா தேவியானவர் ஒடுங்கினால் அனைத்து தேவியர்களும் ஒடுங்கிவிட்டனர் என்றே பொருள்படும். 108 தினங்களாக அகத்திய மகரிஷிகளும் அன்னையாம் தேவி ஆதி காமாட்சியும் நிகழ்த்துகின்ற மகா யாகமானது பல மானுட சிரசுகளில் நிகழ்ந்து கொண்டுள்ளது. அவை யாவும் நிறைவினையும் எய்த உள்ளது. 18 தினங்களாக சப்த ரிஷிகளாகிய நாங்கள் சூட்சமமாய் அண்ணாமலையாரின் சன்னதியில் யாகம் புரிகின்றோம். சிவசக்தி ஆற்றல் கலப்பு என்பதே யாகத்தின் நோக்கமாகும். மானுடர்கள் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்கும் தருணத்தில் அகமாகிய சிரசினிலும் உயிர்கூடு கரைந்து புதிய உயிர்கூடு அண்ணாமலையாராகிய அருணாச்சல ஈஸ்வரரால் உருவாக்கப்படும். புறத்தினிலோ கலியுகமானது கரைக்கப்பட்டு சத்திய யுகமானது பூக்கத் துவங்கிவிடும். அன்பான மானுட ஆன்மாக்கள் தங்களது இல்லத்தினில் ஏற்கும் ஸ்ரீசக்கர யாகத்தினை நிறைவு செய்த பின்னர் மறுதினம் அதிலே அதன் சாம்பலை
சமுத்திரம், ஆறு, ஏரி, குளம் போன்ற பொதுவான நீர்நிலைகளில் கரைத்தே செயல் புரிய வேண்டும். அண்ணாமலையாரின் பிரதேசத்தினில் நிகழ்கின்ற யாகத்திலிருந்தும் சாம்பல்கள் ஏற்கப்பட்டு மறுதினமதிலே நீர்நிலைகளில் கரைக்கப்படல் வேண்டும். இதன் மூலம் அனைவரது சிரசினிலும் உயிர்கூடு கரையத் துவங்கும். அனைத்து மானுடர்களுக்கும் உயிர் சக்தி ஒடுங்கும். சிவனார் விரிந்து இயங்குவதினால் ஒவ்வொருவரது ஆன்மாவும் வீரியமாய் இயங்கத் துவங்கிவிடும். நீர்நிலைகளில் கரைத்திட இயலாதவர்கள் சிறிது நீரினில் கரைத்து நிலத்தினில் சமர்ப்பிக்கலாம். நிலமும் நீரும் சேர்ந்த இப்பூமியானது புதிய யுகத்தினை ஏற்று இயங்கத் துவங்கிவிடும். சித்திரகுப்தராகிய யாம் சீராய் ஸ்ரீசக்கர தியானம் புரிந்தவர்களின் சிரசினில் கலப்புற்று அவர்களது உயிர்கூடு கரைந்துருகி மறைவதனையும் புதிய கூடு உருவாவதனையும் கண்ணுற்று பதிந்திடுவோம். எமது பணி என்பது உங்களது சிரசினில் உள்ள அனைத்து நிலைகளையும் மாற்றி அமைப்பது ஒன்றே. மேலும் வெற்றிடத்தினில் ஆற்றல்களை சேமித்திடுவோம். புறத்தினிலும் எண்ணற்ற மாற்றங்கள் உருவாகும். பழமைகள் அழிந்து புதுமைகள் உருவாகும். மகா காலேஸ்வரரின் விரிவினால் அனைத்து ஆன்மாக்களுமே உயர்வடைவர். ஆதி விளக்கு காயத்ரி மந்திரம் என்பது சக்திகளை ஒடுக்கி சிவத்தினை விரிக்கும் ஆற்றல் மிக்கது. அனைத்து ஆன்மாக்களையும் ஈர்த்து ஆதி விளக்கோடு ஒடுக்கும் வல்லமை பெற்றது. பற்பல இயக்கங்கள் இப்பூமியில் நிறைவுற்று எமது ஏடுகளில் பதியப்படும். பற்பல புதிய இயக்கங்களும் இப்பூமியில் உருவாக்கி எமது ஏடுகளில் எழுதப்படும். உருவாகும் உன்னத மாற்றங்களை கண்ணுறவே யாமும் காத்துள்ளோம். உன்னதங்கள் பெருகட்டும். பூரண ஆசிகள்.